பையன் மறந்துட்டா பரவாயில்ல. பையனை வந்து கெத்தா இருக்கிறது சிறப்புன்னு சொல்லிடுவாங்க. கண்டுக்க மாட்டாங்க ஜோசியர் வரட்டும். ஆனா ஒரு பொண்ணு சிம்ம லக்னம்னா உடனே போட்டு விட்டுருவானுங்க. ஐயோ! அவ சிம்ம லக்னம் அந்த பொண்ணு. வாயாடி. கடுமையா இருப்பா. அப்படி இல்ல. சிம்மத்துக்கு தான் அன்பே இருக்கு. சிம்மத்துல தான் அன்பு இருக்கு. அது ஒரு தகப்பனுடைய அன்பை சிம்மத்திலும், தாயினுடைய அன்பை கடகத்திலும் பார்க்கலாம். தாயினுடைய அன்பும், தகப்பனுடைய அன்பும் வெவ்வேற. தாயினுடைய அன்பு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு போகும். தன் குழந்தை சுகமா இருக்கணும். தன் குழந்தை சந்தோஷமா இருக்கணும். அதுதான் தாய்க்கு தெரியும். தாய்க்கு குழந்தை வந்து படிச்சு கலெக்டர் ஆகணும். குழந்தை வந்து படிச்சு இன்ஜினியர் ஆகணும். குழந்தை டாக்டர் ஆகணும். அதெல்லாம் தாய்க்கு தெரியாது. உண்மையான தாய் அன்புக்கு அதெல்லாம் தெரியாது. தன் குழந்தை துக்கப்படக்கூடாது. அது ஒண்ணுதான் தெரியும். அது ஒண்ணுதான் தாயினுடைய அன்பில் இருக்கும். தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்கும்? தன் குழந்தை டாக்டர் ஆகணும். தன் குழந்தை இன்ஜினியர் ஆகணும். தன் குழந்தை சமூகத்தில் அந்தஸ்துக்கு வரணும். அப்படி இருக்கும். அப்போ சிம்ம லக்கணத்தில் ஒரு பிறந்த ஒரு பெண் என்ன பண்ணுவா தன் கணவனை? தன் கணவன் ஒரு அந்தஸ்தில் இருக்கணும். தன் கணவன் ஒரு உயர்நிலையில் வரணும். தன் கணவன் ஒரு கௌரவமா இருக்கணும். தன்னுடைய கணவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஹீரோவா வரணும். அப்படி ஹீரோல ஜீரோவா இருக்கக்கூடிய பையனை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அங்க பிரச்சனை ஆயிடும். இதுதான் இயல்பு. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? 60 பதில் சொல்லுங்க. சுகந்தி மேம். புரியுதுங்கய்யா. ம். ஓம் நம சிவாயஜி. புரியுது ஜி. அப்போ சிம்மத்தில் ஒரு பெண்ணு பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒன்றும் பயப்படக்கூடியதெல்லாம் கிடையாது. ஆச்சுங்களா? அந்த சிம்மலக்கண பொண்ணுக்கு சிம்மலக்கண பையனை கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா ஆண் சிங்கத்துக்கிட்ட ஆண் சிங்கத்துக்கிட்ட பெண் சிங்கம் அடங்கி போய்க்கும். ஒத்துமையா போய்க்கும். சிங்கம் ஒற்றுமையா போய்க்கும். சிம்மலக்கணக்க பொண்ணுக்கு விருச்சிக லக்ன பையனை கல்யாணம் பண்ணலாம். செவ்வாய் தன்னுடைய உற்ற நண்பர் அப்படிங்கிறனால, தனக்கு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறனால, தன்னை எப்பவுமே பாதுகாக்கக்கூடிய நண்பர் அப்படிங்கிறனால, சூரியனை பொறுத்தவரையிலும் செவ்வாய்ட்டு உணர்றது என்ன, தன்னோட சேனாதிபதி தன்னை பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு உணர்றதுனால, ஒரு பெண்ணும் கணவன்ட்டு எதிர்பார்க்கறது என்ன? பாதுகாப்பு. ஒரு பெண் கணவன்ட்டு எதிர்பார்க்கறது என்னன்னா, ஆண் மனைவிட்டு எதிர்பார்க்கறது அன்பு. அந்த அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாயிட்ட கிடைக்கிற அன்பு மாற. தன்னை தாளாட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய நண்பு. ஆனா ஒரு ஆண் ஒரு பெண் ஆணுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அன்பு என்னன்னா, தனக்கு ஒரு ஒரு தந்தையினுடைய மடியில கொஞ்சம் என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குமோ, என்ன ஒரு சேஃப்டி இருக்குமோ, என்ன ஒரு நம்பிக்கை இருக்குமோ, அந்த நம்பிக்கையான அன்பைத்தான் எதிர்பார்க்கிறான். அப்போ தன்னை பாதுகாக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வீடாகிய மேசம், விருச்சிகம் இந்த 2 லக்னக்காரங்களையும் சிம்ம லக்ன பொண்ணு அனுசரிச்சு போயிடுவான். மேசம், விருச்சிகம் 2 தன்னை பாதுகாக்கக்கூடிய சேனாதிபதி யாரு? தன்னை பாதுகாக்கக்கூடிய சேனாதிபதி செவ்வா. அப்ப தன்னை பாதுகாக்கக்கூடிய சேனாதிபதி அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட அனுசரிச்சு போயிடுவான். அவங்களோட ஒத்து போயிடுவான். இப்போ மேச விருச்சிக லக்ன பையனை திருமணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கு அடுத்தது தனுசு. தனுசு, மீனம். மீனம் 8வது லக்னம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. தனுசை பொறுத்தவரையிலும் குரு குரு வந்து எப்பவுமே ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பர் சூரியனுக்கு. ஒரு ராஜ்யசபையில் ராஜகுரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பர் அப்படிங்கிறதுனால தனுசோடு அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை இந்த சிம்மத்துக்கு உண்டு. தன்னுடைய ராஜகுரு அப்படிங்கிறதுனால அங்க தனுசு லக்ன பையனை சிம்ம லக்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு கௌரவப்படுத்தி ஒரு சந்தோஷமா வாழ்க்கை கொண்டு போகக்கூடிய தன்மை ஏற்படும். இதை தவிர சிம்மத்துக்கு மகரத்தையோ கும்பத்தையோ கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அங்க வாழ்க்கை நரகமாயிரும். துலாத்தையோ அல்லது ரிஷபத்தையோ கல்யாணம் பண்ணும்போது சரிப்படாது. இந்த கன்னி, மிதுனம் 2 ராசி அப்படின்னு பார்க்கும்போது கன்னி லக்னம் சரிப்படாது. ஏன்னா கன்னிக்கு 12ஆம் வீடா சிம்மம் வந்துடும். இந்த கன்னி லக்ன பையன் என்ன பண்ணுவான்னா
நாசூக்கா சிரிச்சுக்கிட்டே இந்த பெண்ணோட செயல்பாட்டை தடுக்க பார்ப்பான். அங்க பிரச்சனை வரும். லாபஸ்தானமான 11ஆம் மிதுன லக்ன பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த பையனுக்கு. சிம்மத்திட்டு போராடுறது. ஆனா தனக்கு இந்த பெண்ணுக்கு நன்மை நன்மை மட்டுமே அவன் கருதி செய்வான் எதையுமே. சேவகனா இருந்துக்குவான். லாபத்தை அவர் நினைக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடியவனா இருந்துக்குவான். அப்போ மிதுன லக்னம் ஓரளவுக்கு ஒத்துப்போகும். ஆனா ரொம்ப ஒத்துப்போறது அப்படிங்கிறது விருச்சகம், மேசம், தனுசு இந்த 3 லக்னமும் இந்த சிம்மத்துக்கு ரொம்ப ஒற்றுப்போகும். சிம்ம லக்ன பெண்ணை திருமணம் செய்யும்போது சிறப்பாக இருக்கும். பையனையே திருமணம் செய்யும்போது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சிம்மத்துக்கு இது ஒரு கேள்வி வரும். சிம்மத்துக்கு எப்படி நம்ம பொறுத்த எடுக்கிறதுன்னு அது இந்த மாதிரி பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? அதற்கு அடுத்தது சிம்ம லக்னத்தில் பிறந்து இவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் குரு மூவரில், அதாவது சிம்ம லக்னத்துல பிறந்து இவருடைய லக்னாதிபதி செவ்வாயோடவோ குருவோடவோ இந்த செவ்வாய் குரு இணைஞ்சோ, செவ்வாய் குரு பார்த்தோ, செவ்வாய் குரு சேர்ந்தோ ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய பதவிகளை, மிகப்பெரிய அரச பதவிகளை, மிகப்பெரிய இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது இவங்க யாருக்கு அதிக வேலை செய்யுது அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு. சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் சுபத்தன்மையில் இருக்கும் பொழுது, இல்ல குருவோடு சேரும் பொழுது, இல்ல புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் பொழுது இந்த மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்து விடுகிறது. உண்மையிலேயே சிம்ம லக்னம் அன்பின் கருணையின் சிகரமாக விளங்கும் லக்னம். ஏன்னா அதுல தாங்க சித்தம் இருக்கு. சித்தத்தில் தாங்க அன்பு பிறக்குது. சித்தத்துள் சிவனை வைத்தான் சொல்றோம். ஒரு கடவுள் மேல அன்பு பிறக்கிறதுனாலும் சித்தம் தான். ஒரு மனைவியின் மீது கணவன் மீது அன்பு பிறக்குது அப்படின்னாலும் அது சிம்மம் தான். தன்னுடைய வாழ்க்கை துறை, தன் காதல் பிறக்கக்கூடிய இடம், அன்பு கசியக்கூடிய இடம் சிம்மம் தான். அப்போ அந்த சிம்மம் அன்பு பிறக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அவங்க உண்மையிலேயே கருணையின் சிகரமாக விளங்குவார்கள். சிம்ம லக்னத்திற்கு யோக கிரகம் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்ம லக்னம் ஸ்திர லக்னம், லக்னத்தில் தர்ம தத்துவ ராசி, 3 குடையவரும் 8ஆம் இடத்திற்குரியவரும் மாரகாதிபதிகள். அப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்துக்குரியவர், 8ஆம் இடத்துக்குரியவர் குரு. குரு மாரகாதிபதி அப்படின்னாலும் முழு மாரகத்தை குரு செய்ய மாட்டார். குரு செய்யறது இல்ல. குரு பலவீனமாயி மாரக ராசிகளில் இருக்கும் பொழுது, இப்போ சிம்ம லக்னத்துக்கு குரு 3ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு 3ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அங்க மாரக லட்சணம் வந்துடும். ஏன்னா குரு அங்க பகை, சுக்கிரனோட வீட்டுல பகை, எங்க துலாத்துல பகை. எப்பவுமே யோக கிரகங்கள் ஒரு பாவகம் மாரகஸ்தானமாகவோ பாதகஸ்தானமாகவோ, இப்போ செவ்வாயை பாதகாதிபதினு சொல்லுவோம். சிம்ம லக்னத்திற்கு 9 குடையவர் பாதகாதிபதினு சொல்லுவோம். அப்போ ஒரு ஸ்தானம் அவயோகமாக வரும் பொழுது அது எங்க செயல்படுது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கிரகம் ஸ்தான பலத்துல கெடும் பொழுது அந்த இன்னொரு பாவகத்திற்குரிய பலவீனத்தை கொடுத்து விடுகிறது. இப்ப சிம்ம லக்னத்திற்கு குரு கெடும் பொழுதுதான் மாரக லட்சணம் வரும். கெடாதுக்கு முன்னாடி மாரக லட்சணத்தை கொடுக்காது. ஆனா சுக்கிரன் மிகப்பெரிய மாரகர். சிம்மத்திற்கு சுக்கிரன் மிகப்பெரிய மாரகர். அப்போ சூரியனுடைய அந்த உயிராற்றல், விந்தாற்றல் எங்க அழியுது? 7ஆம் இடமான துலாத்தில் தானே. அப்ப துலாத்துல சூரியன் நீசம் பெறுவதற்கு காரணமே அதுதான். அதனால முழுசா சுக்கிரன் தான் பொறுப்பு. இங்க சுக்கிரன் தான் பொறுப்பு. மாரக லட்சணம் அப்படின்னா மாரகம் செய்யக்கூடியவர்னா சுக்கிரன் தான் ஆச்சுங்களா. செவ்வாய் பாதகாதிபதி என்றாலும் கூட அவர் பலவீனமாகி நிற்கும் பொழுதுதான் அங்கே பாதகத்தை செய்கிறார். சிம்ம லக்னத்திற்கு முழு யோகாதிபதி செவ்வாயும் குருவும், 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அவரே என்பதால் முழு யோகாதிபதி பாக்கியாதிபதியும் ஆகி செவ்வாய் ஆழப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆகிறார் சிம்ம லக்னத்திற்கு. வச்சுங்களா, அது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த லக்னத்திற்கு கம்பீரத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம், அகங்காரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய். அவர் தான் பாக்கியத்தையும் கொடுக்கிறார்.
எப்பவுமே சிம்ம லக்னக்காரங்க எப்பவுமே கம்பீரமா இருக்கணும். சிம்ம லக்னத்துக்கு ஒரு 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 சிங்கத்துக்கு எப்படிங்க? சிங்கத்துக்கு என்ன தன்மை? சிங்கம் எப்படி இருக்கணும்? அது கெழுட்டு சிங்கமா இருந்தாலும் போதும். அந்த சிங்கம் எப்படி இருக்கணும்? நடை தளர்ந்து இருக்கக்கூடாது. அது வயசான சிங்கம் அப்படிங்கிறதுக்காக இல்ல. எப்பவுமே சிங்கம் சிங்கம் தான். ஆச்சுங்களா? சிங்கம் அசிங்கமா இருக்கக்கூடாது. ம். அப்போ சிங்கம் அப்படிங்கிறது ஒரு கம்பீரம். ஒரு சிம்மம் அப்படிங்கிறது ஒரு கம்பீரத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ சிம்ம லக்னக்காரங்க எப்பவுமே கம்பீரமா இருக்கணும். அந்த கம்பீரத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு ஒரு அவங்க நடந்தாலே என்ன சொல்றது? நின்னாலே இந்த கூன் விழுந்த மாரி, குமிஞ்ச மாரி இப்படிலாம் நிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெய்ட்டா நிப்பாங்க. அந்த முதுகினுடைய பின்னாடி அந்த தண்டுவடம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெய்ட்டா நிக்கும். ஆச்சுங்களா? அந்த முதுகு தண்டு இவங்களுக்கு பிரச்சனையும் முதுகு தண்டுவடத்த தான் குடுக்கும். அந்த உள் வெயிட்ட பூரா உள்வாங்கி, உள்வாங்கி அந்த முதுகு எப்பவுமே ஸ்ட்ரெய்ட்டா நிக்கக்கூடிய தன்மை. கொஞ்சம் வளைஞ்சோ, நெளிஞ்சோ கொஞ்சம் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணி இவங்க போமாட்டாங்க. இவங்க வச்சா வச்சதுதான். குணத்திலயும் சரி. கருணை காட்டுவாங்க அது வேற. கருணை காட்டக்கூடியது வேற. ஆனா இருக்கக்கூடிய சூழ்நிலையை பேலன்ஸ் பண்ணி போக மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இவங்களுக்கு. அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாரி தன்னை மாற்றிக் கொண்டு போவது என்பது இவங்களுக்கு இருக்காது. தான் நிக்கிற ஒரு ஒரு ஸ்டைலே, தான் நிக்கிற ஒரு தன்மையே அந்த ஸ்ட்ரெய்ட்டா தான் இருக்கும். இந்த வளைஞ்சு கொடுத்து போறது அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த வளைஞ்சு கொடுக்கிற தன்மை இவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால தான், சூரியன் தனித்து இருப்பதை விட, சூரியனுடன் புதன் சேரும் பொழுது, சூரியனுடன் குரு சேரும் பொழுது, சூரியனுடன் குரு சேரும் பொழுது, சூரியனுடன் புதன் சேரும் பொழுது, இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்து விடுகிறது. தன் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே இந்த கூட சேர்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும், புதனும் இவங்கள வளைச்சு கொண்டு போயிரும். நீங்க ஒரு மலைப்பாதைக்கு போறதுனாலே கூட, உச்சத்த அடையணும்னா, பாதை எப்படி இருக்கும்? வளைஞ்சு, வளைஞ்சு இருக்கும். நேர் பாதை ஓட முடியுமா? போட முடியாது. ஆனா சூரியனோட செவ்வாய் சேரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு உச்சத்துக்கு போறாங்க. ஆனா, உச்சத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படின்னா, மீண்டும் உச்சத்த அடைவாங்க. தூக்கி போட்டு வந்துருவாங்க பதவி அதெல்லாம். சூரியன், செவ்வாய் என்பது தன்மானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். தன்மானத்தை விட்டுக் கொடுத்து இவங்க இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? சூரியன், செவ்வாயை பொறுத்தவரையிலும் தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. தன்மானத்தை விட்டுக் கொடுத்து இவங்க போக மாட்டாங்க. அதனால ஒரு உயர்நிலைக்கு போவாங்க. ஒரு ராஜ நிலைக்கு போவாங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலும் தன்மானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சூரிய, புதன் அப்படி கிடையாது. தனக்கு லாபம் கொடுப்பதற்காக சூரியனை கொஞ்சம் வளைச்சு கூட்டிட்டு போகக்கூடியது சூரியன், புதன். அதே மாதிரி குருவும் கொஞ்சம் ஆலோசனை சொல்லி கூட்டு போறதுல சூரியன், குரு சிவராஜ் யோகம் சொல்றோம். இந்த சிவராஜ் யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன், குரு ஆலோசனை சொல்லி சூரியனை அப்படியே கொஞ்சம் நாசூக்கா வளைச்சு ஒரு தந்திரமா தந்திரசாலிகள். சிம்ம லக்னத்துக்கு சூரியன், குரு சூரியன், புதன் சேர்க்கை தந்திரசாலிகள். சூரியன் புத்திசாலியில் தந்திரம் இருக்கும். சூரியன், குரு சேர்க்கை சிவராஜ் யோகம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது அறிவு அறிவு மிகுந்தவர்கள், ஞான அறிவு மிகுந்தவர்கள். இவங்க எந்த சூழ்நிலையில எப்படி போய் எப்படி அடிச்சா ஒருத்தனை முயல்த்தலாம் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதனால அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூரியன், குரு இந்த லக்கணத்திற்கு சூரியன், புதன், சூரியன், செவ்வாய் மூன்றுமே யோகத்தை கொடுக்கக்கூடியது என்றாலும், சூரியன், செவ்வாய் கொஞ்சம் பொறுமையற்று இருப்பார்கள், நிதானமற்று இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சுங்களா? செவ்வாய் எப்பொழுதுமே சுகத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது என்பதால் சிம்ம லக்னக்காரர்கள் எப்போதுமே கம்பீரம் தான் இவங்களுக்கு அழகு. இவர்கள் கம்பீரம் தர்மத்தின் அடிப்படையில் ஏற்பட்டு மோட்சத்தை நோக்கி நகர்கிறது. இந்த லக்னம் எதை நோக்கி நகருது? தர்மத்தின் அடிப்படையில் ஏற்பட்டு அடுத்த மோட்சத்தை நோக்கி இவர்களை நகர்த்தி கொண்டு செல்கின்றது. இவர்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் சூரியனை மிகவும் நேசிக்கக்கூடியவர் புதன். ஏன்னா 2 11ஆம் அதிபதி.
2ஆம் இடம் தான் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், ஒரு விஷயத்தை உள்வாங்கக்கூடிய ராசி அப்படின்னு படிச்சிருக்கிறோம். 2ஆம் இடம் தான் ஒரு விஷயத்தை உள்வாங்கக்கூடிய ராசி. 11ஆம் இடம் ஆசை நிறைவேறக்கூடிய ராசி. ஒன்றை உள்வாங்கி லக்னம் அனுபவித்து 11ஆம் இடத்தில் நிறைவு பெறுது. அப்போ இந்த லக்னக்காரர்களுக்கு புதன் கெடக்கூடாது, புதன் நல்லா இருக்கணும். பொதுவா இவர்களுக்கு லக்னாவதி ஒளிக்கிரகம் சூரியன், அவனே ஆத்மா என்று சொல்வதால் கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் எப்பவுமே கடக லக்னம் சிம்ம லக்னம் ரெண்டுக்குமே சந்திரன் சூரியன் கெடக்கூடாது, ஒளிக்கிரகங்கள் கெடக்கூடாது. ஒளிக்கிரகங்கள் கெட்டுச்சுன்னா இவங்க எவ்வளவுதான் ஒரு திறமை இருந்தாலும் கூட இவர்கள் பிரகாசம் உலகுக்கு தெரியாமல் போய்விடும், உலகுக்கு தெரியாமல் போய்விடும். சிங்கத்தை பிடிச்சி கூண்டில் அடைச்சிட்டோம், என்னதான் இருந்தாலும் கூண்டில் அடைச்சிட்டோம். அங்க பயமில்லாத போய் கூண்டை தொட்டு பார்க்கக்கூடிய நிலைதான் ஏற்படும். ஒரு 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 கருக்கடை இருந்தாலும் கூட கூண்டை தொட்டு பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே மாதிரி சந்திரன் ஒரு அழகிய பின்பம். சந்திரன் என்பது அழகினுடைய ஒரு அம்சம். சந்திரனோட என்பது ஆய கலைகளுடைய ஒரு அம்சம். இவர்களை பிடிச்சு, அதாவது ஒரு பாட்டு வரும் அல்லவா, கிளிய பிடிச்சி கூண்டில் அடைச்சு பாடச் சொல்கிற உலகம் வரும் அல்லவா, குயிலை பிடிச்சா இது ஒண்ணு பிடிச்சி கூண்டில் அடைச்சு பாடச் சொல்கிற உலகம் வரும். அப்போ இந்த சந்திரன் பலவீனப்படும் பொழுது ஒரு குயில் போல பாடக்கூடிய தன்மை, அந்த குயில் போல ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சந்திரனுடைய லக்னக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட சந்திரன் 6, 8, 12 சந்திரன் பாவகிரக ராகு கேது சனியோடு சேர்க்கை நெருங்கி தொடர்பில் இருக்கும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் ஆச்சுங்களா. இவங்க சந்திரனுடைய பாட சொன்னாலும் பாட முடியாது. என்ன சொல்றது, அந்த ஒரு சந்திரனுடைய ஆற்றல் அந்த தன்மை வெளிப்படாம போயிருது. அப்போ அந்த ஒளிக்கிரகங்களுக்கு தான் மிக முக்கியம். இந்த ஒளிக்கிரகங்கள் எவ்வகையிலும் இருள் கிரகங்களோடு சேரக்கூடாது. ஒளிக்கிரகங்கள் 6, 8, 12 மறையும் போது இந்த தன்மை ஏற்படும். அதோட இருள் கிரகங்களோடு சேரும்போது அந்த கடுமையான தன்மை ஏற்படும் ஆச்சுங்களா. இருள் கிரகங்களுடைய சாரத்தில் இருக்கக்கூடாது, இருள் கிரகங்களுடைய சாரத்தில் இருக்கக்கூடாது. சூரியனும் சந்திரனும் ராகு கேது சனியுடைய சாரத்தில் நிற்கும் பொழுதும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆச்சுங்களா. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தோந்தி மேம் புரியுதா? தாரகேஸ்வரி புரியுதாமா? ஆம்ஜி ஆம்ஜி. தாரகேஸ்வரி சொல்லுமா. ஐயா அந்த குருமங்கள யோகம் பத்தி பேசுங்க. புரியல. குரு மங்கள யோகமா? குருமங்கள யோகம் அவன் செவ்வாய்க்கு சொல்லித்தாரு, குரு பத்தி வரும்போது சொல்லித்தாரு. இப்போ வந்து சிம்மத்துக்கு தான் நம்ம வந்து அதாவது சூரியனோட இப்ப இவங்களுக்கு வந்து குரு யோகம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. குருவும் செவ்வாயும் இருக்குது, சிம்ம லக்னத்துக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5ஆம் அதிபதி பிளஸ் 5, 8 அதிபதி குரு, 4, 9 அதிபதி செவ்வாய். இப்ப இவங்க சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் கனெக்ட் ஆகிறது மிகப்பெரிய ராஜயோகம், மிகப்பெரிய உயர்நிலைக்கு பொருளாதாரத்தில் கொண்டு போகும். இப்ப குருவோடு செவ்வாய் சேரும் பொழுது செவ்வாயினுடைய முரட்டுத்தனத்தை குரு குறைச்சிருவார். செவ்வாயினுடைய முரட்டுத்தனம் அது நன்மை பயக்கும் மையத்தில் அந்த முரட்டுத்தனம் இருக்கும். எப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு பயன்படும். குரு எப்பவுமே சாஃப்ட் ஆக்கிடுவார். செவ்வாயினுடைய அந்த கரடு முரடான தன்மையை ஒரு சாஃப்ட்னஸ் ஆக்கிடுவார். அப்ப குருவும் செவ்வாயும் சேரும்போது குருமங்கள யோகம் இவங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கட்டாயம் கொடுக்கும். இவங்களுடைய செயல்பாட்டு சொல்லுங்க. சிம்ம லக்னத்துக்கு மற்ற லக்னங்களை கம்பேர் பண்ணும்போது சிம்ம லக்னத்துக்கு குருமங்கள யோகம் வந்து சிறப்பா இருக்கும், கட்டாயம் சிறப்பா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுகத்தையும் 9ஆம் இடம் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய செவ்வாய் முரட, அவரோட 5ஆம் அதிபதி 5, 9 எங்க கனெக்ட் ஆனாலும் சிறப்பா இருக்குங்க. எந்த ஜாதகத்திலையும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு ஒரு நாள் வரப்போகிறார்கள் என்று அர்த்தம். அதிலும் குரு செவ்வாய், சிம்ம லக்னத்திற்கு குரு செவ்வாய் கனெக்ட் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் அந்த குரு தசா குரு புத்தி குரு தசையில செவ்வாய் இல்ல செவ்வாய் தசை குரு இப்படி வரும் பொழுது
இல்ல குரு செவ்வாய் வீட்டில் நின்ற கிரகத்தினுடைய திசாபுத்தி வரும் பொழுது, இல்ல சாரம் வலுத்து அந்த சாரத்தில் நின்ற கிரகங்களுடைய திசாபுத்தி வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, முன்னேற்றத்தை இவங்கள் அடையப் போகிறார்கள் என்பது பொருளியல் ரீதியாகவும் சரி, உணர்வு சார்ந்த உயிர் சார்ந்த விஷயங்களிலும் சரி மிகப்பெரிய ஒரு 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 அதிர்ஷ்டத்தை இவர்கள் பெறப்போகிறார்கள் என்பது உறுதி. புரியுதா தரகேஸ்வரி? புரியுதுங்கய்யா. சசி புரியுதாம்மா? அப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு செவ்வாயாகப்பட்டவர் சூரியனுடன் இருப்பதை விட, இப்ப தாரகேஸ்வரி கேட்ட மாதிரி குருவோடு சேர்ந்து சூரியனோட கனெக்ட் ஆகலாம். அப்போ குருவோடு சேர்ந்து சூரியனோடு கனெக்ட் ஆகும்போது இவங்க ஒரு முழு உச்ச பலனை அடைகிறார்கள். சிம்ம லக்னத்திற்கு 9 கூடிய செவ்வாய் தனுசுல கோந்து குருவும் என்ன சொல்றது சூரியனும் போய் தனுசுல 5ல கொண்டான்னு வச்சுக்கோங்க. குருவோட வீடு. அந்த குரு மேசத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பு. அப்ப குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஏற்படும். அப்ப குருவோடு அந்த குரு 9ஆம் பார்வையாக இந்த சூரியன் செவ்வாயை பார்த்துருவாரு. அங்க ஒரு மிகப்பெரிய ராஜயோக ஜாதகம், மிகப்பெரிய ஒரு உயர்நிலைக்கு போகக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கலாம். தனுசு லக்னத்திற்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்து சிம்ம லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்து தனுசுலுக்கு வந்து குருவாகப்பட்டவன் பரிவர்த்தனையில மேசத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜாதகம் மிக மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஜாதகம். டாப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய ஜாதகம் ஆச்சுங்களா? அந்த மாதிரி ஒரு ஜாதகமாக வரும். இப்போ இவங்களுக்கு ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்க சூரிய சந்திரன் கெடக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ இது உலகியல் ஜோதிடத்துல இந்த சூரியனை மேசத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, இதை நான் 12 ராசிகள் அவருடைய வடிவத்துக்காக இது உலகியல் ஜோதிடத்தில் ஒரு சின்ன விஷயம் உள்ளுக்கு சொல்லாமேன்னு சொன்னேன். மேசத்தில் இந்திரனாகவும், ரிஷபத்தில் தாதாவாகவும், மிதுனத்தில் பகனாகவும், கடகத்தில் மித்திரனாகவும், சிம்மத்தில் சகாயன் என்று சொல்லக்கூடிய தன்மையாகவும், கன்னியில் வருணனாகவும், துலாத்தில் ஆரியமாகவும், விருச்சகத்தில் அர்ச்சஸாகவும், தனுசில் விபஸ்வானாகவும், மகரத்தில் தவாஷ்டாவாகவும், கும்பத்தில் ஷபிதாகவும், மீனத்தில் விஷ்ணுவாகவும் வருகிறான் என்று சூரியனை சொல்வார்கள். இந்த 12 மாசங்கள்ல சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது, இந்த சூரியனுடைய தன்மை இந்த ராசிகளில் இருக்கும் பொழுது, நம்ம எந்த மாசத்துல பிறந்தோமோ அந்த தன்மையில சூரியன் செயல்படுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்காக உலகியல் ஜோதிடத்துல சொல்லுவாங்க. இது தனிநபர் ஜாதகத்தில் நினைச்சு பார்த்தீங்கன்னாலும் இதனுடைய பலன் ஒத்து போகும். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு ஆச்சுங்களா? அடுத்தது சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும், சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையிலும் வயிறு, மேல் வயிறு, இருதயம், விலா பகுதி இதை குறிக்கிறதுனால, நெருப்பு ராசி சம்பந்தப்படுறதுனால அஜீரணம் சம்பந்தமான நோய்கள், புளியேப்பம், மஞ்சள் காமாலை, ஒற்றை தலைவலி, கண்ணெரிச்சல் போன்ற நோய்கள் அதிகம் ஏற்படும். இருதய வாழ்வு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகம் கொடுக்கும். இருதயம் சம்பந்தமா கடகம் சிம்மம் ரெண்டுமே கொடுக்கும். இது வாழ்வு சம்பந்தமான பிரச்சனையை அதிகம் கொடுக்கும். சிம்மம் கொடுக்கக்கூடிய தொழில்னு பார்க்கும்போது மின்சாரம், கம்பளி, மருத்துவம், அரசாங்க வேலை, காட்டு மூலிகைகள், மலைகளில் விளையக்கூடிய பொருட்கள், ஏலக்காய், இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய தன்மை. விற்றல். இப்போ சிம்மத்துக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், எஸ்டேட் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த சிம்மலக்கணக்காரங்களாம் மலைப்பகுதியில் எஸ்டேட் வாங்கி போடலாம். நல்லா இருக்கு. ஒரு பெரிய ஒரு லாபத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அப்போ தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசி எதை குறிக்குதுன்னா மலையில் விளையக்கூடிய பொருட்கள், மின்சாரம், கம்பளி சம்பந்தப்பட்ட பொருட்களை குறிக்கும். சிம்மத்தில் சனி, ராகு, கேது இருப்பது குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும். ஏன் தாமதப்படுத்துங்கிறத அப்படியே பின்னாடி போக பார்ப்போம். ஏன் தாமதப்படுத்துது? நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். சாம்பவி மண்டலத்து சக்கரத்து சொல்வதால் 8 வரை கீறுதல் அல்லது 8 இதழ் தாமரைகள் அமைய வேண்டும். அதன் பகுதியாக உள்ளவை 4. அவை யாதெனில் ஒளியாகிய விந்து, ஒளியாகிய சுரோனிதம், நாதம், இந்து சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி, சிவம் என்று சொல்லக்கூடிய சிவசக்தி, சிவசக்தி இணைவுதான் ஒரு புத்திரத்தை உருவாக்குகின்றது. அவற்றுள் கண்ணாக போற்றப்படுவது ஒளியாகிய சிவம் தான், அதாவது விந்துதான்.
இது அறிவியல் படி பார்க்கும் பொழுது பிரணவ ஒளி இதுதான் அபான வாயுவுடன் சேர்ந்து கருமுட்டைகள் கொண்டு சேர்க்கின்றது என்பதை நாம் முன்னாடியே பார்த்திருக்கோம். இந்த சிம்மத்தில் சனி, ராகு, கேது இருக்கும் பொழுது இது மூணுமே இருள் கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த லேட்டா தான் கரு கொடுக்கக்கூடிய தன்மை, லேட் புத்திர வாக்கியம், அரச மரத்தையும் வேம்பையும் சுத்தி ஒரு தவ புதல்வன் அப்படி கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சிம்மத்துல சனி இருந்தா கட்டாயம் புத்திர வாக்கியம் உண்டு. கர்மபுத்திரம் என்பது கட்டாயம் உண்டு. ஏன்னா கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது கர்மபுத்திரத்தை கொடுத்தே தீருவான் அப்படிங்கிறது உண்டு. அதுபோல சிம்மத்துல சனி இருக்கிறாரு வச்சுக்கோங்க, கர்ம பந்த உறவுகளை இவர்கள் வாழ்க்கையில் சந்திப்பார்கள். யாரு கர்ம பந்த உறவுகளை அதிகம் சந்திப்பார்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் தெளிவா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு விஷயமும் நடப்பவை அனைத்தும் பூர்வ ஜென்மாவுடைய தொடர்பே. இதுல ரொம்ப ரொம்ப பூர்வ ஜென்ம உறவுகளை நெருங்கி சந்திப்பது, நெருங்கி கொண்டாந்து ஒருத்தருக்கு ஊட்டுவது அப்படின்னா சிம்ம சனி. சிம்மத்துல சனி இருக்கும் பொழுது, கர்மகாரகன் என்ற சனி சிம்மத்தில் இருக்கும் பொழுது கர்மபந்த உறவுகளை இவர்கள் அதிகம் சந்திப்பார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ராகு கேது தான் கர்மபந்தமா பந்தம் இல்லையாங்கிறது காட்டக்கூடிய கிரகம். கர்மபந்தத்தோடு இவங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான். ஆச்சுங்களா? இவர்கள் எவ்வளவு அருகில் சந்திப்பார்கள் என்பது சனி பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க சிம்மத்துல சூரியன், ராகு, கேது, சனி இருக்கும் பொழுது புத்திர பாக்கியத்தை தடை செய்கின்றது. தடை செய்வது என்பது சொல்றதை விட லேட் பண்ணிடுது அப்படிங்கிறதா சிம்மம். இப்போ சிம்மம் 5ஆம் பாவகம், சிம்மத்தை பத்தி பொதுப்படையா பார்த்தோம். இதுலதான் கேள்வி இருக்கா? ஐயா கேள்வி. சொல்லுமா. ஐயா ஒரு உதாரணம் சொன்னீங்களா? ஒவ்வொருத்தரா கேளுங்க. சிம்ம லக்னம், அதுல தனுஷ்ல சூரியன், செவ்வாய், குரு, மேஷம். இப்போ அந்த சூரியன் செவ்வாயே கும்பத்துல இருந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? சிம்ம லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் கும்பத்துல இருக்கு, மேஷத்துல குரு இருக்கு அப்படின்னா அதுக்கு பலன் இருந்த மாதிரி இருக்கு. சிம்மத்துல சூரியன் செவ்வாய், சிம்ம லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் கும்பத்துல தனிச்சு சனி வீட்டுல இருக்கும்போது அதிகமான மொத்த கணக்கை கொடுக்கும். லக்னத்தை பார்த்தா குருவோட பார்வை இல்லை அல்லவா? அதிகமான முரட்டுத்தன்மை, அதிகமா ஒரு வேகத்தை, அதிகமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய, ஒரு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, ஒரு யோசிக்காம சொல்லக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆனா இதுல என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா, மேசத்துல குரு இருந்து 5ஆம் பார்வையாக சிம்ம லக்னத்தை பார்த்துடுறாரு. ஆச்சுங்களா? இவங்க படபடக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் கூட, ஆனா ஒரு பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. ஒரு புரிய வைக்கும் போது அவங்க நிதானம் ஆயிடுவாங்க. சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். இவங்க படபடப்பு கொடுத்தால் கூட இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு, இல்லப்பா இது இப்படிப்பா, இதை யோசிப்பான்னு இவங்களை விட உயர்ந்தவர்கள் சொல்லும் பொழுது, அந்த நபர்களை விட உயர்ந்தவர்னா பொருளாதாரத்தில் இல்ல, அந்த நபர்களை விட ஒரு ஸ்தானத்துல, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அறிவுல இவங்க மதிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்றாங்க, இல்லப்பா நீ சொல்றது இப்படி வேண்டாம், இப்படி செய்யலாம் சொன்னா கட்டுப்படுவாங்க பேச்சுக்கு. சரியாமா? யாருக்குமா அப்படி இருக்கு? இல்லைங்க, ஒரு டவுட் வந்துச்சு, அதான் கேட்டேன். இப்போ ஆனா சூரியன் அங்க கும்பத்துக்கு நீச்சம் ஆயிடும் இல்லையா? சூரியன் எப்படிமா நீச்சமாவா கும்பத்துல? மகரத்துல நீச்சம். சூரியன் துலாத்துல தான் நீச்சமாவாரு. சூரியன் துலா. ஆனா இப்போ சூரியன் சனியோட வீட்டுல இருக்கிற போது அதுக்கு எப்படிங்க இருக்கும்? சனியோட வீட்டுல இருக்கும்போது கடுகடுப்பா இருக்காங்க அர்த்தம். அதாவது தனக்கு பிடிக்காத, இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எதிரியோட வீட்டுல போய் உள்ள அடைச்சு போட்டுருக்குது, எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் கடுகடுப்பா இருப்பாங்க அர்த்தம். சந்தோஷமா இருப்பாங்களா? 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கொஞ்சம் கோபக்கார நண்பர்கள், 2 பேருமே கொஞ்சம் வேகமான ஆட்கள். ஒரு இருட்டுல எப்பவுமே வெளியே சுதந்திரமா சுத்திட்டு தெரியக்கூடிய ஆட்கள். சனியோட இருள் வீட்டுல போய் அடைக்கப்படும் போது இவங்க என்ன செய்வாங்க? லக்கணத்தை பார்த்துடுறாங்க, லக்கணத்துக்கு பலம் ஏறிடும். ஆனா கொஞ்சம் கடுகடுப்பா இருப்பாங்க, எப்பவுமே சிறுசிறுன்னு இருப்பாங்க, கடுகடுப்பா இருப்பாங்க, ஒரு உக்கிரமா இருப்பாங்க. புரியுதாமா? தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதுதான். சுகந்தி மேடம் கேளுங்க.
ஓம் நம சிவாயம் ஜி. ஜி மகத்தில் புக்க சனி எனக்கு ஆனாயின்னு ஒரு சுந்தரர் திருப்பாட்டு ஒண்ணு நினைவு வருது ஜி. என்ன பாட்டு என்ன இதெல்லாம் மறந்துட்டேன் ஜி, முன்பு படிச்சது ஜி. ஆ, அது அப்படி நீங்க சொன்னது இப்ப சிம்மத்துல வந்து சனி இருந்தா அது சொன்னது அந்த பாட்டுக்கு நினைவு வருது ஜி. நான் என்ன பாட்டுன்னு பார்த்துட்டு அப்புறம் போடுறேன் ஜி. கட்டாயம் வாட்ஸ்அப்ல போடுங்க. ஓம் நம சிவாயம் ஜி.